தலைமுறை இடைவெளி இருப்பதை போல இயக்கங்களுக்கு இடையிலே கூட குடியரசுக் கட்சி 5 பிரிவா இருந்தா 5 பிரிவுக்கும் தனித்தனி ஸ்டைல் இருக்கு. இப்ப அவங்களை சேர்க்கறதுல அது சிக்கல் வரும். அப்போ கருத்து ஒருமித்தல் தான், ஒருமித்த கருத்து தான் ஒற்றுமைக்கு வழி. அந்த ஒருமித்த கருத்து என்பது உருவாகிற வரையில் பொறுமை காப்பது நல்லது. அதற்காக முரண்பாடு வைத்துக் கொள்ளக்கூடாது. அதனால நான் எப்பவுமே இந்த கட்சியில இன்னொரு சகோதர இயக்கத்தை பற்றி மேடையில் நாம் பேசுவதே கிடையாது. ஆதி காலத்திலிருந்து இதுவரையிலும் நம்முடைய பொதுக்கூட்டங்களிலோ அல்லது அரங்க கூட்டங்களிலோ ஒரு அம்பேத்கர் இயக்கத்தை பற்றியோ அம்பேத்கர் இயக்க தலைவர்களை பற்றியோ ஒரு நாளும் விமர்சனமாக வைத்ததே கிடையாது. ஒரு நாளும் வைத்தது கிடையாது. என்னை பற்றி யாராவது பேசிட்டு இருப்பாங்க, என்ன திட்டிட்டு இருப்பாங்க. இவன் வந்து பாரு, இவர் தலித் தலைவர் கிடையாது, இவர் தலித்னு சொல்ல மாட்டார், இது பறையர்னு சொல்ல மாட்டாரு, அதனால பறையர் தலைவர் இல்ல, இவருக்கு பொதுவான தலைவர் சொல்லுகிறாரு, இவர் பொதுவான தலைவர். அதாவது ஏதாவது விடுதலை சிறுத்தைகளை பற்றி விமர்சனம் வைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க சொல்றாங்க. அதை நான் பெருசா எடுத்துக்கிறதே கிடையாது. சமூக ஊடகங்கள் எழுதினால் நான் பெருசா எடுத்துக்கிறது கிடையாது. மேடைகளில் பேசினாலும் அதெல்லாம் சொல்லாதீங்க தம்பி, பேசினா போறாங்க, விட்டுருங்க, அவ்வளவுதான். கொடியை ஏத்த விடாம தடுக்கிறாங்க, சரி வேற இடத்துல போய் ஏத்து, பிரச்சனை பண்ணாத. விளம்பரம் எழுத விடாம தடுக்கிறாங்க, சரி கொஞ்ச நாள் பொறுமையாரு, அதுக்கப்புறம் எழுதிக்கலாம். அழிக்கிறாங்க, அழிச்சா அழிக்கட்டும், பொறுமையாரு. இப்படித்தான் நான் சொல்லியிருக்கிறேனே தவிர ஒரு நாளும் சகோதர இயக்கங்களோடு முரண்பாட்டை நான் கூர்மைப்படுத்தியதே இல்லை. அது ஒரு நிலைப்பாட்டாகவே நான் வைத்திருக்கிறேன் என்பதை விட அதையும் இயக்கத்தின் நிலைப்பாடாகவே இயக்கத்தோழர்கள் அத்தனை பேருமே அதை பின்பற்றக்கூடிய வகையில் சகோதர இயக்கங்களுக்கு இடையில எப்போதுமே ஒரு முரண்பாட்டை நான் உருவாக்கி கொண்டதில்லை.